இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 நிமிடம் இறை இறக்கத்தின் செய்தி கேட்பதற்கு ஆவலோடு வந்திருக்கின்ற, கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த அதிகாலை வேளையில் என் மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் சிரம் தாழ்த்தி அறிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் சிந்தனைக்கு, என் இதயத்தில் மட்டும்தான் நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். என் இதயத்தில் மட்டும்தான் நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். எல்லாவற்றையும் நான் எனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ளேன் என்பதை நீ நம்ப வேண்டும். எனது கொடையை நீ கண்டுணர நான் எப்படி உதவி செய்கிறேன் என்று பார். என் சிறு குழந்தாய், நான் உனக்கு செய்வதெல்லாம் பற்றி வானதூதர்கள் கூட அதிசயத்துடன் பார்க்கின்றனர். நான் உன்னை அழைக்கும் போதெல்லாம் உன் இதயத்தை எனக்கு திறக்க நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவைகளை எதிர்நோக்கி இருக்கும் ஆமைகளைப் போல நீ எதிர்பார்த்திருக்க வேண்டும். அப்போது தான் பாதுகாப்பாக இருக்க முடியும். என் சிறு குழந்தையே, என் இதயத்தில் மட்டுமே நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். என் சிறு குழந்தையே, நீ என்னை காணாவிட்டாலும் நான் இங்குதான் இருக்கிறேன். நான் உன்னை காண்கின்றேன். இது போதாதா? பற்பல சிறிய விண்ணக செய்திகளால் என் பிரசன்னத்தை நான் உனக்கு நிரூபிக்கவில்லையா? என் குரல் ஒரு அழகான பாடல் போன்று இல்லையா? உனது அழைப்பிற்காக நான் காத்திருக்கிறேன் என்பதை நீ கவனிக்கவில்லையா? நான் உன் அன்பான பார்வைக்காக காத்திருப்பது போல என் சிறு குழந்தையே, எனது விண்ணக தூண்டுதல்களாகிய சிகரங்களின் மேல் எப்போதும் எனக்காக காத்திரு. நான் உன்னோடு நெருக்கமாக இருப்பது போல நீயும் எனக்கு நெருக்கமாக இருக்க விரும்பினால் என் இதயத்தை நோக்கி ஜெபி. என் இதயத்தில் மட்டும்தான் நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். என் சிறு குழந்தையே, நீ என்னை காணாவிட்டாலும் நான் இங்குதான் இருக்கிறேன். நான் உன்னை காண்கிறேன். இது போதாதா? பற்பல விண்ணக செய்திகளால் என் பிரசன்னத்தை நான் உனக்கு நிரூபிக்கவில்லையா? கேள்வி. என் குரல் ஒரு அழகான பாடல் போன்று இல்லையா? கேள்வி. உனது அழைப்பிற்காக நான் காத்திருக்கிறேன் என்பதை நீ கவனிக்கவில்லையா? கேள்வி. நான் உன் அன்பான பார்வைக்காக காத்திருப்பது போல என் சிறு குழந்தையே, எனது விண்ணக தூண்டுதல்களாகிய சிகரங்களின் மேல் எப்போதும் எனக்காக காத்திரு. நான் உன்னோடு நெருக்கமாக இருப்பது போல நீயும் எனக்கு நெருக்கமாக இருக்க விரும்பினால் என் இதயத்தை நோக்கி ஜெபி. என் இதயத்தை நோக்கி ஜெபி. என் இதயத்தில் மட்டும்தான் நீ பாதுகாப்பாக இருக்க முடியும். எல்லாவற்றையும் நான் எனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளேன் என்பதை நீ நம்பு. எனது கொடையை நீ கண்டுணர நான் எப்படி உதவி செய்கிறேன் என்று பார்.
நான் உனக்கு சொல்வதெல்லாம் பற்றி வானதூதர்கள் கூட அதிசயத்துடன் பார்க்கிறார்கள். நான் உன்னை அழைக்கும் போதெல்லாம் உன் இதயத்தை எனக்கு திறக்க நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே ஒரு விண்ணப்பம் செய்கிறார். அவைகளை எதிர்நோக்கி இருக்கும் ஆமைகளைப் போல நீ எதிர்பார்த்திருக்க வேண்டும். அப்போதுதான் பாதுகாப்பாக இருக்க முடியும். என் சிறு குழந்தையே, என் இதயத்தில் மட்டுமே நீ பாதுகாப்பாக இருக்க முடியும் என்ற இறை சிந்தனை இந்த ஆண்டவர் நமக்கு கேள்வி மேல கேள்வி கேட்கிறார். கேள்வி மேல கேள்வி. ஆன்மீக சிந்தனை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஆவியானவர் இறை இரக்கத்தின் செய்திகளை நமக்கு தருகிறார். எனவே தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்காக ஊழியம் செய்வோம். நானும் என் வீடும் என் வீட்டாருமோ ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்ற சிந்தனையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற கேட்கப் போகின்ற அனைத்து தேவ பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you. Amen, amen, amen.